இப்போ ராசியில் சூரியன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகமாக இருக்கலாம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரம், இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு, பேமெண்ட்டு, இல்லை நம்மளுடைய அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இவர் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டர்னை குரு பார்க்கிறார். இப்போ என்ன நடக்கும்? குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதெல்லாம் ஸ்லோவாக இருந்ததோ, எதெல்லாம் மந்தமாக எதுவுமே நடக்காமல் இருந்ததோ, இவை அனைத்தும் ஆக்டிவேட் ஆகும். சும்மா ஆக்டிவேட் ஆவது மட்டுமல்லாமல் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதாக ஒரு குருவே அங்கு பார்ப்பதனால் நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் ஏற்படாமல் நேர்மையாகவும் நாணயமாகவும் ஒரு தெய்வ கடாட்சத்துடன், ஒரு குருவுடைய கடாட்சத்துடன் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி அது பாசிட்டிவாக, அது ஒரு ப்ரொடக்டிவாக, ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குமோ அதை போல் அவர்கள் ஒரு ப்ராக்ரஸிவாக பயணிப்பார்கள். 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அதிர்ஷ்ட ஸ்தானத்தில், அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் குரு தனது விசேஷ பார்வையால் நம்மளுடைய ராசி வெற்றி ஸ்தானம், வெற்றி ஸ்தானாதிபதியை பார்ப்பதன் மூலம் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்.